ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மழைக்காளான் வச்சு எப்படி வறுவல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வயலில் காளான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் ஒரு காளான் இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டேன். இந்த காளான் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கி காலையில் தான் பூத்துருக்கு. இந்த மாதிரி பியூர் ஒயிட் கலரில் இருக்கும். அடியில் வந்து வேர் பிடுங்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதோட பேக் சைடு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூச்சி அரிக்காமல் இருந்தால் தான் வந்து ஃப்ரெஷ் காளான். இல்லைன்னா வந்து ஈவினிங் போல் நீங்கள் எடுத்திங்கன்னா எல்லாமே பூச்சியை எடுத்துரும். இந்த காளான் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. இது நாளைக்கு தான் கொஞ்சம் பெருசாக பூக்கும். இதை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். பூச்சி அரித்த காளான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஒரு காளான் இருக்குது. இந்த காளானை பார்த்தாவே தெரியும் இதுக்கு மேலே பூச்சி அரிச்சிருக்கு. இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது கடியில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பூச்சி கடிச்ச மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது வந்து கெட்டுப்போன காளான். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதே மாதிரி தேடினதில் ஒரு 7-8 காளான் கிடச்சிச்சு. மண் இல்லாமல் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ண வேணாம். இந்தளவுக்கு பீசஸ் கட் பண்ணால் போதும். அடுத்து ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல பேனை ஹீட் பண்ணி 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு 7-8 கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். இந்த ஃப்ரைக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காளான் சாப்பிட்றப்போ உங்களுக்கு சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே ஃபீல் ஆகும். இந்த மஷ்ரூமில் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்காக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்திக்கிறேன். ஏதாச்சும் ஒன்றாச்சும் கண்டிப்பாக சேர்க்கணும். பூண்டு, பெருங்காயம் இல்லை இஞ்சி. புளிப்புக்காக கொஞ்சம் தக்காளி சேர்த்திக்கிறேன். இது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ மஷ்ரூமையும் சேர்த்து ஒரு கலக்கி விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். தட்டு போட்டு ஒரு 7-8 நிமிஷம் வேக விடுங்க. இந்த மஷ்ரூம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா வெந்து வந்ததும் இந்த மாதிரி குத்தி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றப்ப சிக்கன் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அவ்வளோதாங்க, தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இதை வந்து நீங்கள் சப்பாத்தி கூட இல்லை தோசை கூட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதையே அடிஷ்னலாக 1 or 2 தக்காளி சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரேவி மாதிரியே ஆகிரும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் வேணும்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.